ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் கிட்ட காவேரி பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் ரொம்ப கோபமாக பேசி, நீ நினைக்கும் போது நான் வரணும், நீ கோபப்படும் போது நான் இந்தாண்ட போயிடணும், நீ தான் வந்து அவங்களால எனக்கு பிரச்சனை, இவங்களால எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி என்னை விட்டு விலகி இருந்தேன். இப்போ நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்துட்டேன், இனிமேல் நீ எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. ஆனால் பேசுறதுடைய விஷயம் இதுதான். ஆனால் பார்த்தா இந்த பக்கத்து காவேரி ரொம்பவுமே பாவம் கண் கலங்கி போயிட்டாங்க. விஜய்க்கு அவரோட உள்ளத்தில் இருக்க அந்த ஆதங்கத்தில் கோவத்தில் தான் அந்த மாதிரி பேசிட்டாரு. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நினச்சது தான். ஆனால் இங்கே வீட்டில் எல்லாரும் அது நினச்சி அப்படியே உட்காந்துருக்காங்க. ரூமுக்குள்ளார பார்த்தா காவேரி இருக்காங்க, வாசலில் பார்த்தா விஜய் வந்து நிற்கிறாரு. பார்த்ததுமே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் வீட்டுக்குள்ளார சாரதா கூப்பிடாமே இருக்கிறாங்க. அவரும் வாசலே நின்றுக்கிட்டு இருக்காரு. பாட்டி தான் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா வந்து காவேரியை கூப்பிட்டதுமே காவேரி ரூமுக்குள்ளாருந்து வெளியில் வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குமரன் தான் போய் கூட்டிகிட்டு வராரு. அப்போ தான் ஆரம்பிக்குது எமோஷனலான ஒரு மூமெண்ட்டு. வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாட்டி தான் இன்றைக்கான எபிசோடில் செம்மையாக வந்து ஹைலைட்டாக பேசுகிறாங்க எல்லா விஷயமே. என்ன அவங்க வீட்டுக்காரரை நினச்சி அப்படியே ஏங்கி போய் உட்காந்துருந்து அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு, ஒன்றும் பேசாமல் இருக்கே காவேரி அப்படிங்கிறாங்க. காவேரி கண் கலங்கி போய் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட பயந்து போயிருக்காங்க. இத்தனை நாள் சாரதாமா எதுக்காக பயந்தாங்க, ஏன் இப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சைடு இருக்கக்கூடிய நியாயத்தை இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப அழகாக பேசி புரிய வச்சாங்க. அதாவது ஒரு அம்மாவா தன்னோட பொண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த விஷயத்தில் எப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம டேரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம பிரவீன் சார்லாம் சான்ஸே இல்லைங்க, அடிச்சிக்கவே முடியாது. அதான் சொல்லாமல் எவ்வளோ வேணால் சொல்லலாம் அவரை பற்றி. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட்லாம். அப்படியே பார்க்க அவங்க பேசுகிற விஷயம் எந்த இடத்துலையும் லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி ஒரு சினிமா அதாவது பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் இருந்துச்சு. ரைட்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எந்த இடத்துல ஏதோ பேசணுங்கிறதுக்காகலாம் டைலாக் கோயெல்லாம் பேசுவாங்களா, அந்த மாதிரிலாம் பேசாமல் லாஜிக்காக தேவையான விஷயத்த ரொம்ப அழகாக எல்லாரும் மாற்றி பேசினாங்க. ஒரு கட்டத்தில் விஜய்கிட்ட வந்து இவங்க வந்து நான் இந்த மாதிரி நீங்கள் குழந்தை இந்த மாதிரி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, நாங்கள் எப்படி நம்புறது, உங்கள் வீட்டில் எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க, நாங்கள் அன்றைக்கி ரெடியாக தான் இருந்தோம், எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இடையில ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறாங்கன்னு சொல்லி நல்லாவே நம்ம விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவமாயிட்டார். கேட்குறாரு, ஏன்னா இவங்க வந்து கண்ணில் ஜாடை காட்டுறதெல்லாம் பார்த்துட்டார் அவர். அப்போ தான் பாட்டி வந்து உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் தான் காரணங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. அந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் கேட்குறாரு. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்க அதாவது வந்து சாரதாவே நானே சொல்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீங்கள் அன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அன்றைக்கி ரெடியாக தான் காவேரி உங்கள் கூட வர்றதுக்கு இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் தான் பாட்டியும் உங்கள் சித்தியும் வந்து இந்த மாதிரி டிவைஸ் பேப்பரில் கையெழுத்து போடணுங்கிற விஷயத்த சொல்லி எங்களை வந்து மிரட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயம், கோயிலில் மிரட்டினது எல்லா விஷயமும் இப்போ விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்ட விஜய் எப்படி உடஞ்சி போவார்னு சொல்லவா வேணும். ஏன்னா எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தார் குடும்பத்தில் இருக்கவங்க மேலே. அவங்களே இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்களேங்கிற விஷயத்தை தெரிஞ்சதுமே விஜய் அப்படியே பாவம் மனுஷன் அப்படியே நொறுங்கி போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இனிமேல் என்னென்ன நம்பிக்கை கொடுத்து என்னென்ன வார்த்தை பேசணுமோ எல்லாமே நாளைக்கான எபிசோடில் பேச போகிறாரு. ஆனால் அங்கே பேசுனது மட்டும் இல்லாமல் வீட்டில் போய் சும்மா ஒரு பரபரப்பை காட்டுறாரு பாருங்க. அது சம்மந்தமாக ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் அது சம்மந்தமாக தெளிவாக பேசலாம். எது எப்படியோ இன்றைக்கான எபிசோட்டை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கான ஸ்டோரி தான் உங்களுக்கு எப்பயும் போல் நான் சீக்கிரமாக இன்றைக்கான ஸ்டோரி என்னன்னு சொல்லுங்கிறதுனால தான் சொன்னேன். நிறைய விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் அப்படி மறைமுகமாக தான் பேசியிருக்கேன். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நாளைக்கான எபிசோட் இன்னும் சூப்பராக இருக்க போது நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.